வணக்கம் நண்பர்களே, இன்னையோட நம்மளோட யூடியூப் சேனலில் 12வது நாளாக நம்ம கணிப்புகள் எல்லாமே வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட இலக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட 100வது வீடியோ போடும்போது நமக்கு 5000 ஃபாலோவர்ஸுக்கு கடந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட இலக்கு. அதை நோக்கி தான் தினம் நம்ம கடினமாக உழைச்சி கணிப்புகள் எல்லாமே போடுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கணிப்புகளை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டெய்லியுமே நீங்கள் ஆல் போர்டு விளையாடுவீங்க, இல்லை சிங்கிள் ஷாட்டில் நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங் கொடுக்குறோம். நம்ம கணிப்புக்குள்ளே போயிடலாம் நண்பர்களே. நம்மளுடைய கணிப்பை பொறுத்தவரை 2 ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர். இந்த 4ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு இல்லைனா பி போர்டு சி போர்டு இந்த 3 போர்டுலையுமே இறங்கலாம். 1ஆம் நம்பரை பொறுத்தவரை ஏ போர்டில் இறங்குறதுக்கான சாத்தியக்கூறு மிக குறைவு நண்பர்களே. அதனால் பி போர்டில் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். ஸோ 414 410 அந்த மாதிரி ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். முடிஞ்சளவு நம்ம சொன்ன மாதிரி கணக்குகள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஏபிசி, அதாவது இரட்டை இலக்க எண்கள் நண்பர்களே. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான தொகையில் 60 ரூபாயை வச்சு ஒரு 5000 ஜெயிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆல்போர்டு, அதாவது ஏபி பிசி ஏசி எல்லாத்துலேயுமே 14ங்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் 41ஐயும் திருப்பி போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நேரம் அடிக்க மாட்டான், திருப்பி கூட அடிப்பான். ஸோ காசு இருக்கிறவங்க ஒரு 2 செட்டாக போட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் 4 ஒன்றும் ஆட்டத்தில் இருக்குது நண்பர்களே. ட்ரை பண்ணுங்கள். 3 டிஜிட் வந்து அதிகமாக போட காசு இல்லை, ஒரு 200ரூவாக்குள்ளே போட காசு இருக்குதுன்னு நினைக்கிற நண்பர்கள் பாக்ஸாக போடுங்க. திரும்பவும் 3 டிஜிட்லேயும் அப்படி தான், நேரம் அடிக்காமல் நமக்கு மாற்றி அடித்தா கூட நமக்கு எப்படியோ ஏதோ ஒரு கோணத்தில் வின்னிங் வந்துடும். ஆக மொத்தம் 1 4 5ங்கிற நம்பர் நாளைய ஆட்டத்தில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா கோணத்திலையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 3 டிஜிட் பாஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு ஏசி பிசிபி பாஸ் ஆகும். அது பாஸ் ஆகலைன்னா நமக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகும். ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வின்னிங் எடுத்துருவோம் நண்பர்களே.